வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜான்வரி 2019 மந்தில் நடந்த சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு இந்தியன் சோஷியல் சயின்ஸ் காங்கிரஸ் நடந்திருக்கு. இது ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்திருக்கு. ஸோ சமூக அறிவியல் இதிலே சயின்ஸ் காங்கிரஸும் நடந்திருக்கு, அறிவியல் மாநாடும் நடந்திருக்கு, சமூக அறிவியல் மாநாடும் நடந்திருக்கு. சமூக அறிவியல் மாநாடு புவனேஸ்வரில் நடந்திருக்கு. அடுத்து 2019க்கான சர்வதேச சுகாதார உச்சி மாநாடு ஹெல்த் கேர் சமிட், இன்டர்நேஷனல் ஹெல்த் கேர் சமிட் ஜூலை 21லேருந்து 24 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்க போகுது. சர்வதேச சுகாதார உச்சி மாநாடு ஹைதராபாத். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ரைசினா பேச்சுவார்த்தை. ஸோ ரைசினா பேச்சுவார்த்தை ரைசினா டயலாக் அப்படிங்கிறது. இந்த பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் ஜனவரி 8ஆம் தேதி நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்கும். 2016லேருந்து நடக்குது இந்த பேச்சுவார்த்தை. இது எப்பயுமே நியூ டெல்லியில் தான் நடக்கும். ஏன் இதுக்கு ரைசினா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மலையோட பேர் ரைசினா ஹில். ஸோ அந்த மலை அதோட பேரை இந்த பேச்சுவார்த்தைக்கு வச்சுருக்காங்க, ரைசினா அப்படிங்கிறது. அடுத்து 25வது கூட்டாண்மை உச்சி மாநாடு பார்ட்னர்ஷிப் சமிட் ஜனவரி 12ஆம் தேதி மும்பையில் நடந்திருக்கு. மும்பையில் இன்னொரு கண்காட்சியும் நடந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 10வது இந்திய ரப்பர் கண்காட்சி மும்பையில் ஜனவரி 17 நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மும்பையில் 2 இடத்துல மும்பையில் 2 மாநாடு, ஒன்று கூட்டாண்மை உச்சி மாநாடு, இந்திய ரப்பர் கண்காட்சி, இது ரெண்டும் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 29வது இந்திய வண்ணப்பூச்சுக்கள் மாநாடு. வண்ணப்பூச்சுக்கள் மாநாடு உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் நடந்திருக்கு ஜனவரி 11. ஸோ வண்ணப்பூச்சுக்கள் மாநாடு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? வண்ணப்பூச்சுக்கள் மாநாடு ஆக்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது சர்வதேச நுண்பாசன மாநாடு, நுண்பாசனத்திற்கான சர்வதேச மாநாடும் நடந்திருக்கு. இது அவுரங்காபாத்தில் நடந்திருக்கு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது. நுண்பாசன மாநாடு, வண்ணப்பூச்சுக்கள் மாநாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 7வது ஏஷியன் மற்றும் இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு நடந்திருக்கு. இது வியட்நாம் நாட்டில் நடந்திருக்கு. வியட்நாமோட ஹலாங் அப்படிங்கிற இடத்துல ஜனவரி 18ஆம் தேதி நடந்திருக்கு. ஏஷியன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளில் 10 நாடுகள் சேர்ந்தது தான் இந்த கூட்டமைப்பு. ஸோ இந்த கூட்டமைப்புக்கும் நம்ம இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் இடையான சந்திப்பு வியட்நாமில் நடந்திருக்கு. வியட்நாம் ஹலாங் அப்படிங்கிறதுல நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஜனவரி மந்தில் நடந்த முக்கியமான சமிட்ஸ் மற்றும் கான்ஃபரன்ஸ். இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோ, வித்தியாசமானது பார்த்திங்கன்னா சுகாதார மாநாடு, சமூக அறிவியல் மாநாடு, இன்னொன்று வண்ணப்பூச்சுக்கள் மாநாடு, நுண்பாசன மாநாடு, அப்புறம் இது 2 சந்திப்பு. இது ஒரே ஒரு சந்திப்பு மட்டும் நடந்திருக்கு. ஸோ இதுதான், இவ்வளோதான் மாநாடுகள். இதுக்கப்புறம் நம்ம தீம்ஸ் பார்ப்போம். இந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் சில தீம்ஸ் இருக்கும். கருப்பொருள் வச்சு தான் அந்த மாநாடு நடந்திருக்கும். அதை நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.